வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் எக்ஸசைஸ் 1.2 பார்க்கலாம். fill in the blanks with greater than or less than or equal to. அதாவது கோடிட்ட இடங்களில் இந்த greater than அல்லது less than அல்லது equal to இந்த குறியீடுகளை கொண்டு நிரப்பணும். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். 40 அதாவது 48,792 இருக்குது. டேஷ் இங்கே 48,972. இந்த டூ நம்பர்ஸில் எது பெரிய நம்பர்னு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கலான்னு பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு இங்கே 4 இருக்குது, இதுலேயும் 4 இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட் பிளேஸில் பாருங்கள், இங்கே 8 இருக்குது, இங்கே 8 இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே 7 இருக்குது, இங்கே 9 இருக்குது. இதை வச்சு அப்போ 7 பெருசா 9 பெருசா? 9 தான் பெருசு. ஸோ இந்த சிம்பிள் லெஸ் தேன் இங்கிட்டு வந்துடும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் போடும்போது பார்த்திங்கன்னா அகன்ற பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நம்பருக்கு உண்டான பகுதியில் தான் இந்த சிம்பிள் போடணும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த லெஸ் தென் சிம்பிள் பார்த்திங்கன்னா அகன்ற வாய்ப்பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னது பெரிய நம்பர் பக்கத்தில் இந்த அகன்ற வாய்ப்பகுதி போடணும். இப்போ இந்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பெரிய நம்பர்னால இந்த அகன்ற வாய்ப்பகுதி கிரேட்டர் தென் போடணும். இப்போ பாருங்கள், இதை பாருங்கள், 1248654 இருக்குது, இங்கே 1246854 இருக்குது. இப்போ இந்த டூ நம்பர்ஸில் எது பெரிய நம்பர்னு பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இதுலேயே 1 இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்போ அடுத்த நம்பர் கம்பேர் பண்ணணும். இங்கே 2 இருக்குது, இதுலேயே 2 இருக்குது. அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் கம்பேர் பண்ணணும். இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே 8 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 6 இருக்குது. ஸோ 8 பெருசா 6 பெருசா? 8 தான் பெருசு. ஸோ இந்த இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த டிஸ் நம்பர் தான் பெரிய நம்பர். ஸோ இது கிரேட்டர் தேன் போட்டுடணும். அதாவது இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா அகன்ற வாய்ப்பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட பெரிய எண் அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். இங்கே இந்த சம்மில் 60,58,000 of 794. அதே தான் 60,58,000 of 794. ரெண்டுமே இந்த டூ நம்பர்ஸுமே ஈக்குவலாக இருக்கனால இது ஈக்குவல்ட்டுன்னு ரைட் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் சம், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரியா தவறா என கூறுக. The difference between the smallest number of 7 digits and the largest number of 6 digits is 10. இதுக்கு ஆன்சர் ஃபால்ஸ். இதை தமிழில் பார்க்கலாம். அதாவது மிகச்சிறிய 7 இலக்க எண்ணிற்கும் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணிற்கும் இடையே உள்ள வேறுபாடு 10 ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியா தவறானா? தவறு. எப்படின்னு பாருங்கள். மிகச்சிறிய 7 இலக்க எண்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம். அதாவது 1 போட்டு 6 0 ரைட் பண்ணிடணும். மிகச்சிறிய 7 இலக்க எண். அதே மிகப்பெரிய 6 இலக்க எண் பார்த்திங்கன்னா 9 வந்து 6 டைம்ஸ் ரைட் பண்ணணும். மிகப்பெரிய 6 இலக்க எண். இந்த ரெண்டுக்கும் உண்டான வேறுபாடு அப்படின்னா டிஃப்ரென்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணலாமா? பாருங்கள், இந்த 10 லட்சத்துலேருந்து 9,99,999. இந்த 10 லட்சத்துலேருந்து 9,99,999 சப்ட்ராக்ட் பண்ணால் பேலன்ஸ் என்னென்னா 1. இதுக்கு முன்னாடி உள்ளதில் இது எல்லாமே 0 0 0ன்னு வரும். 10லேருந்து 0லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ முன்னாடி உள்ள ஒரு நம்பர் பாரோ ஆகும். அப்போ இதில் 10லேருந்து 9 போச்சுன்னா 1. ஸோ முன்னாடிலாம் இங்கே 0 இருக்குது. அப்போ இந்த நம்பர்லேருந்து தான் பாரோ ஆகும். இப்போ 9லேருந்து 9 போச்சுன்னா 0, மற்ற எல்லாமே 0 வந்துடும். இது 0. ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கு ஆன்சர் 1 இருக்குது. ஆனால் கொஷினில் பார்த்திங்கன்னா 10ன்னு கொடுத்துருக்காங்க வேறுபாடு. ஸோ இதுக்கு வந்து தவறு. நெக்ஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். த லார்ஜஸ்ட் 4 digit number formed by the digits 8609 using each digit only once is 9086. இதுக்கும் ஆன்சர் ஃபால்ஸ். அதாவது இந்த கொஷின் தமிழில் பார்க்கலாம். 8, 6, 0, 9 என்ற எண்களை ஒரே ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி கிடைக்கப்பெறும் மிகப்பெரிய 4 இலக்க எண் 9086 ஆகும். அப்போ இதுக்கு ஆன்சர் தவறு. எப்படின்னா இந்த நம்பரை வந்து ஒரே ஒரு டைம் தான் பயன்படுத்தணுமாமா. பயன்படுத்தினா மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன கிடைக்குன்னு பாருங்கள். 9860 இதுதான் கிடைக்கும். 9860. ஆனால் இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 9086ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் பாயிண்ட்டு.
த டோட்டல் நம்பர் ஆஃப் 4 digit நம்பர்ஸ் இஸ் 9000 கொடுத்துருக்காங்க. இதுக்கு ட்ரூ. இதே தமிழில் பாருங்கள், 4 இலக்க எண்களின் மொத்த எண்ணிக்கை 9000 ஆமாம். சரி. இது எப்படி சரின்னா பார்த்தீங்கன்னா 4 இலக்க எண்கள் பார்த்தீங்கன்னா எதுலேருந்து எது முடிய இருக்குது, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது 1000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1000 தான் இந்த 4 இலக்க எண். லாஸ்ட்டு முடியறது 9999. அப்போ இந்த 1000லேருந்து 9999 முடிய டோட்டலாக கவுண்ட் பண்ணிகிட்டே வந்தால், அதாவது 1000, 1001, 1002, 1003 இப்படி கவுண்ட் பண்ணிகிட்டே லாஸ்ட்டாக 9999 முடிய கவுண்ட் பண்ணிகிட்டே வந்தால் டோட்டலாக எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9000 நம்பர்ஸ் இருக்குமாமா. ஸோ இது ஆன்சர் சரி. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதாவது ஒன் வேர்ட்ஸ், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், புறவய வினாக்கள். Which list of numbers is in order from the smallest to the largest? அதாவது இது தமிழில் பார்க்கலாம். இந்த கொஸ்டினை, பட்டியலில் எந்த எண் வரிசை சிறியதிலிருந்து பெரியதாக வரிசைப்படுத்தப்பட்டு உள்ளது. அப்போ இந்த நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் முடிய இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா இங்கே 1468 இருக்குது. இது சின்ன நம்பர். அதாவது 1484 தான் வரணும், ஆனால் இங்கே 86 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 84 கொடுத்துருக்காங்க. அப்போ இது வராது, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பி பார்த்தீங்கன்னா இங்கே 2345 இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு இங்கே 2235 தான் ஃபஸ்ட்டு வரணும், ஆனால் ஃபஸ்ட்டு இங்கே 2345 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் வராது. சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு வரிசைப்படுத்தணும். அப்போ ஆப்ஷன் சி பாருங்கள், இங்கே 134205, நெக்ஸ்ட்டு 134208 இருக்குது, அப்புறம் 154203. ஸோ இதுதான் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகுது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, த அரேபியன் சி ஹேஸ் அன் ஏரியா ஆஃப் 14,91,000 ஸ்கொயர் மைல்ஸ். திஸ் ஏரியா லைஸ் பிட்வீன் விச் டூ நம்பர்ஸ்? இதே கொஸ்டின் தமிழில் பார்க்கலாம். அரபிக்கடலின் பரப்பளவு பார்த்தீங்கன்னா 14,91,000 சதுர மைல்களாமா. இது எந்த இரு எண்களுக்கு இடையில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த இரு எண்களுக்கு இடையில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எந்த இரு நம்பருக்கு இடையில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 14,91,000, 14,91,000. அப்போ இது எந்த ரெண்டு நம்பருக்கு இடையில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14,89,000க்கும் 14,92,540க்கும் இடையில தான் அமைஞ்சிருக்கு. இந்த நம்பரை பாருங்கள், 14,00,000 நம்பர் 14,91,000. இது எந்த இரு எண்களுக்கு இடையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர் கரெக்ட். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 14,89,000லேருந்து 14,90,540 இதுக்கு இடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. அதாவது 14,89,000லேருந்து 14,92,540 இதுக்கு இடையில அமைஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 12th கொஸ்டின் பாருங்கள். The chart below shows the number of newspapers sold as per Indian Readership Survey in 2018. Which could be the missing number in the table? அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கான தமிழ் பார்க்கலாம் கொஸ்டினை. இந்திய நாளிதழ் படிப்பவர்கள் கணக்கீட்டின்படி 2018 விற்ற நாளிதழ்களின் எண்ணிக்கையை காட்டிலும் அட்டவணை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அட்டவணையில் விடுபட்ட எண் என்னவாக இருக்கும்? அதாவது 2018 வந்து பார்த்தீங்கன்னா நாளிதழ்களின் எண்ணிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நேம் ஆஃப் த நியூஸ் பேப்பர், அதாவது நாளிதழின் பெயர், ரேங்கிங் தரம் எவ்வளோ இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா சோல்ட் இன் லேக்ஸ், விற்பனை வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தில் விற்பனை பண்ணியிருக்காங்க. ஏங்கிற நாளிதழ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்குது, ஃபஸ்ட்டு தரத்தில் இருக்குது, 70 லட்சம் சேல்ஸ் ஆகிருக்கு. பிங்கிற நாளிதழ் பார்த்தீங்கன்னா அந்த பிங்கிற பேப்பர் வந்து அது செகண்ட் ரகத்தில் இருக்குது, அப்புறம் 50 லட்சம் சேல்ஸ் ஆகிருக்கு, 50 lakhs. நெக்ஸ்ட்டு சி பார்த்தீங்கன்னா தேர்ட் ரகத்தில் இருக்குது, அது கொஸ்டின் மார்க். அப்போ எத்தனை லட்சம் சேல்ஸ் ஆகிருக்குன்னு பார்க்கணும். டிங்கிற நாளிதழ் பார்த்தீங்கன்னா 4th ரேங்க்கில் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா 10 லட்சம் அளவு சேல்ஸ் ஆகிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா சி பேப்பர் பார்த்தீங்கன்னா எத்தனை லட்சத்தில் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த 50க்கும் 10க்கும் இடையில தான் வரும். 10லேருந்து 50க்குள்ள நம்பர்ஸ் தான் வரும்.
அப்போ 8 வராது, 52 வராது, 77 வராது, 26 தான் வரும். ஏன்னா 26 தான் இந்த 10க்கும் 50க்கும் இடையில இருக்குது. ஸோ 26 தான் ஆன்சர் கரெக்டு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.